ஹலோ மக்களே, நான் உங்கள் அட்வென்ச்சர். ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சோறு போடுற இடம், அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. அங்கேயும் இங்கேயும் மாடு மெஞ்சிருக்கு. இந்த பக்கம் இப்போ தான் பயிர்கள் வந்து வளர்ச்சி வர வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்களேன், பயிர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுவடை கிட்ட வந்துடுச்சுங்க. இன்னும் ஒரு 15லேருந்து 20 நாளில் அறுவடை ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் களைக்கொல்லிகள் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. பாருங்கள், காற்று வீசுது. அந்த காற்றுல எவ்வளோ அழகாக அந்த ஆடுது பாருங்களேன். கிட்டத்தட்ட நம்ம இப்போது எத்தனை மணிக்கு இருக்குன்னா 3 மணி ஆகுது மக்களே. 3 மணிக்கு வெயில் படுது. அந்த வெயிலையும் பச்சை பசன்னு இருக்குது இந்த இடம். அப்படியே குளுமையாக இருக்குது. அப்படியே இந்த வரப்பில் 10 தூங்கலாம் போல் இருக்குது மக்களே. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பாருங்களேன், யாருக்கெல்லாம் விவசாயம் சார்ந்த இடம் பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒரு அழகை என்னால் வரைக்கவே முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழகாகவும் இதுவும் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இதெல்லாம் வந்து இப்போ தான் பயிர் ஏற்றிருக்காங்க. ஆனால் அது வளைஞ்சி வருது. இப்போலாம் ஃபஸ்ட்டு 3 மாதம் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் பார்த்து பயிரெலாம் போடுவாங்க. ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லைங்க. எப்போது எந்த சீசன் வந்தாலும் அழகாக பயிர் ஏற்றுறாங்க. அதுவும் அந்த அளவுக்கு பயிரும் வளருதுங்க மக்களே. ரொம்ப அழகாக இருக்குங்க. மாடுலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. உங்களை கூப்பிடலையா? நான் பேசினுக்கிறேன், ஃபோனில் பேசிக்கிறேன். அங்கேருந்து ஒரு அக்கா குரல் கொடுக்குறாங்க, என்னவா பண்ணிகிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு. இங்கே நான் ஃபோனில் பேசிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். இப்போது அதுவும் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆ ஆ ஆ நான் போகல. நான் திரும்பிட்டேன்ப்பா. சரி சரி சரி. அப்படியா? ஏன் அந்த அளவுக்கு வளர்க்குறீங்க மாட்டேன்? சரி 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 சரி. சொன்னீங்களே இப்போ போய் குத்து வாங்கி தானே ஆகுது. சரி சரி. மக்களே, கிராமம்னா இதுதாங்க. அந்த அக்கா சொல்லிட்டு போகிறாங்க, மாட்டாண்ட போயிட்டு போகிறாடா, மாடு இடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ஒரு பீஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. நம்ம இயற்கையோட இயற்கை எங்கே போயிட்டுருக்கோம். அதோ தெரியுதுங்களா, அங்கே ஒரு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. அங்கே ஒரு கிடாரி இருக்குது மக்களே. கிடாரிலாம் தெரியும்ல உங்களுக்கு. அதான் இந்த மாடுன்னு சொல்லுவாங்க. தமட்டை மாடு, இல்லைனா ஜல்லிக்கட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் மாடு, காளை, என்ன வேணால் பேர் வைக்கலாம் மக்களே. அந்த அளவுக்கு அதுக்கு பேர் இருக்குது. அங்கே போனால் இடிச்சு போடும்பா, பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக தாங்க இருந்துருது அவங்க சொன்னது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வரலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான்டா சோகம். இதை விட்டால் வேறு என்னங்க வேணும்? இது போதுங்க நம்மளுக்கு. அந்த அளவுக்கு நான் இங்கேயே உட்காந்து இப்போதைக்கு தூங்கலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் படுக்க போகிறேன் மக்களே. வெயில் கண்ணை கூசுதுங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே பாருங்கள், ஃபுல்லாக புல்லாக இருக்குது. என்னால் கண்ணை கூட திறக்க முடியல. சாரி, என் கண்ணை திறக்க முடியல என்னால். நீங்கள் கோச்சிக்காதீங்க. அப்பா கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்கிறேன். அப்படியே இயற்கையை ரசிச்சுட்ருக்கு. நீங்கள் காற்று வீசுது, காற்று வீசுது. ஓ, காற்று சூப்பராக வீசுங்க மக்களே. அப்பா ரொம்ப டயர்டாக இருந்தேன். இப்போ அந்த டயர்டில் எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு மக்களே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது இடம். வெயில் தான் பொழக்க வாசிக்குது. வெயிலில் ஏன்டா விளாக் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கலாம். ஆனாலும் இயற்கையாக ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட வேலைக்கு போயிட்டு 20 நாளாக வேலைகள் தான் இருந்தேன். அதனால் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ நாளைக்கும் நான் வேலைக்கு போகணும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்திருக்கேன். அதனால தான் இப்போலேருந்தே நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இயற்கை எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. பாருங்கள், வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றாய் போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும்.
பார்த்தீங்களா பயிர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிவ்வல் ஆடிட்டு இருக்குங்க பயிர்கள். நீங்கள் நண்பர்களே எல்லோரும் ஒன்றாய் போகலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். அப்படியே பாருங்கள் பயிருக்கு தழும்ப தண்ணி விட்டுருக்காங்க மக்களே. இந்த பயிர் வந்து ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சமாக இருக்குது, ஏன்னா அறுவடைக்கு ரெடியாக வர டைம் இல்லைங்களா, அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இது அப்படியே அறுவடைக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதனால் பயிர் தண்ணி தழும்ப விட்டு வச்சுருக்காங்க மக்களே. அந்த அளவுக்கு தழும்ப தண்ணி விட்டு வச்சுருக்காங்க. கோரப்பு சைடில் வந்துருக்கு தெரியுதுங்களா, வேஸ்ட்டாக இவ்வளோ பாருங்கள். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, மாட்டுக்கு தீவனமாக வைக்கோல் ஆகிடும். இயற்கையில் விளையிறது எல்லாமே மனிதர்களுக்கு யூஸ் ஆகுதுங்க. ஆனால் இயற்கையில் பிறந்த மனிதன் தான் எதுவுமே யூஸ் ஆகாதா, இயற்கையை ரொம்ப பாடாப்படுத்திகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக நம்ம விமர்சிக்கப்படுறோம் மனிதர்கள். இயற்கை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அழிச்சிட்ருக்கோம். ஆனால் இயற்கை என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது மக்களே. அன்றைக்கி இருந்தாலும் இயற்கை நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. பாருங்களேன் நம்ம சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இயற்கை தாங்க. இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் நிலம், அந்த பக்கம் ஒரு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போனாலும் ஒரு ரோடு. அங்கே நாற்று விட்டுட்டுருக்காங்க, பம்ப் செட்டில் தண்ணி போகுது. எப்பா நம்ம அங்கே சுற்றி இங்கே பாருங்கள், வெயில் ஒரு பக்கம் அடிச்சிட்ருக்கு. இவ்வளோ பார்த்து அடுத்தது வாங்க அப்படியே அங்கே போனால் அங்கே பம்ப் செட் இருக்குது. பம்ப் செட்டில் போய்ட்டு கொஞ்ச நேரம் ஆட்டம் விட்டுட்டு வருவோம். வாங்க நண்பர்களே எல்லோரும் பொண்ணை போகலாம். பாருங்க பாதி பயிர் உள்ள வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிட்ருக்கு இருக்குங்களா, பட்டமாக இருக்கு பாருங்க. அங்கே வேர்வை வருது மக்களே. எனக்கு இங்கே பிளாக் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பக்கம் வேர்வை வந்துட்டுருக்கு பாருங்க. வாவ், இதுதான் தெரியுதுங்களா நீர்நிலை. இந்த இடம் ஃபுல்லாக இப்படி இருக்கு பாருங்க. மக்களே இடத்த பார்த்தீங்களா, சூரியனை அப்படியே அடித்து தள்ளுது பாருங்க. அந்த இடத்துல இதான் தண்ணி விடுற இடம், பம்ப் செட்டில் தண்ணி விட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல தண்ணி நல்லாயிருக்கு மக்களே. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு துண்டு பயிர் வச்சுருக்காங்க. 2 துண்டுமே வந்து அறுப்புக்கு ரெடியாக போயிட்டுருக்கு. நான் வந்து அரைப்பற அன்றைக்கி வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அது இன்றைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்கள் இயற்கையாக வாழறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு சூடாக இருக்குது. வாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே எனக்கு. வாங்க நண்பர்களே, என்ன ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. இப்படி ஒரு இடத்துக்குலாம் பாருங்கள் தண்ணி போயிருக்கு கால்வால் காட்டுறாருங்க. பாருங்கள் மக்களே, கேட்குதுங்களா சத்தம், தண்ணியோட சத்தம். எவ்வளோ அழகாக தண்ணி பொறுமையாக பதறாத சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்க. தண்ணி பொறுமையாக போயிட்டுருக்கு மக்களே. அப்படியே சவுண்டு கேட்குறேன், தண்ணியோட சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்படி ஒரு சவுண்டு கேட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி நான். ஐயோ நெத்தியில் என்ன ஆச்சு மக்களே, நெத்தியில் எங்கன்னா கோடு போட்டுக்கணும்னான்னு தெரில, நெத்தியில் ஒரு கோடு விழுந்துட்டுருக்கு. என்னடா இப்படி நடந்து போச்சு என்னங்க, இப்படி கோடு போகணுன்னு நினச்சி பார்க்கல. நெத்தியில் ஒரு கோடு போட்டுட்ருக்கான் யார் போட்டதுன்னு தெரிலங்களே. ஓ மை காட், கடவுளே என்னங்க நம்மளுக்கு இப்படி நடந்து போச்சு. நெத்தியில் ஒரு கோடு போட்டாச்சு. நம்மளும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படி நடந்து போயிட்டுருக்கோம், ஆனாலும் நம்ம நெத்தியில் கோடு போட்டுட்ருக்கோம் மக்களே. பயிர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்துருப்பீங்க. இதோட கிளம்பலான்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய்ங்க. சூரியன் மூடுறாரு.